அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அட்னீட் பிசிக்ஸ் பயோடன் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வாரத்தில் நம்ம நீட் கொஸ்டின்ஸ்ல நிலை மின்னியல், ஆங்கிலத்தில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிற பாடத்தில் இருந்து சில கேள்விகள் பார்க்க போகிறோம். முதல் கேள்வியாக என்ன அப்படிங்கிறத சொன்னா என்ன கொஸ்டின் அப்படிங்கிறத பார்க்கிறோம். R1 மற்றும் R2 ஆரம் கொண்ட மின்னூட்டம் பெற்ற இரு கோள கடத்திகள் ஒரு கம்பியினால் இணைக்கப்பட்டுள்ளன. அவற்றின் மின்னூட்ட பரப்படர்த்திகளின் விகிதம், அதாவது சிக்மா 1 / சிக்மா 2 எவ்வளவு அப்படிங்கிறது. R1 / R2, அப்புறமா R2 / R1, மூணாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் R1 / R2, நான்காவதாக R1 ஸ்கொயர் / R2 இப்படி 4 தெரிவுகள் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த கேள்வி நீட் தேர்வு 2021 கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சரியா? எப்படி இந்த கேள்வியை சால்வ் பண்றது பார்க்கலாம். அதாவது ஒரு மின்னூட்டம் பெற்ற ஒரு கோளம், ஸ்பியர்னு சொல்லணும் இல்லையா, சார்ஜ்டு ஸ்பியர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். மின்னூட்டம் பெற்ற கோளம் இருக்குன்னு சொன்னாலே அதற்கு ஒரு மின்னழுத்தம் இருக்கும். அந்த மின்னழுத்தத்துக்கான ஃபார்முலா என்னன்னு சொன்னா கேபிட்டல் V is equal to 1/4πε0 into Q/R. R என்பது கோளத்தினுடைய ஆரம், Q என்பது அதில் இருக்கக்கூடிய மின்னூட்டம். 1/4πε0 ஒரு கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும். அதே தான் நம்ம ரெண்டு கோளத்துக்கு எடுக்க போறோம். V1, V என்பது மின்னழுத்தம். முதல் கோளத்துக்கு V1 is equal to K into Q1. K என்னது சார்? நம்ம முதலே சொன்னேன் 1/4πε0, அதை K ஆக நம்ம எடுத்துக்கொள்வோம். அதே மாதிரி V2 is equal to, அதே K இன் மதிப்பு மாற்றம் இருக்காது, Q2. இந்த கோளக்கடத்திகள் இணைக்கப்படும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அவற்றின் மின்னழுத்தம் சமமாகும் வரை சார்ஜ் பரிமாற்றங்கள், மின்னூட்ட பரிமாற்றங்கள் நடந்துட்டே இருக்கும். அதுல இருக்கு மின்னூட்டங்கள் இரண்டிலும் பரவும். அது எவ்வளவு நேரம் சார் பரவும்? இரண்டு மின்னழுத்தங்களும் V1 V2 சமமாகும் வரை. அப்படின்னு என்ன சார் அர்த்தம்? V1 is equal to V2, V1 க்கு பதிலாக KQ1/R1, V2 க்கு பதிலாக is equal to KQ2/R2. ரெண்டு பக்கம் K இருக்கு எடுத்துடலாம். அப்புறமா Q1/R1 is equal to Q2/R2 அப்படிங்கிறது. இத சமன்பாடு 1 என்று வைத்துக்கொள்வோம். ஓகேயா? மின்னூட்ட பரப்படர்த்திக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது சிக்மாவுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. என்னன்னு சொன்னா கோவை Q/A. Q என்பது அந்த கோளத்தில் இருக்கக்கூடிய மின்னூட்டம், A என்பது அந்த கோளத்தினுடைய, கோளம்னு அப்படி இருக்கு, கோளங்களே தெரியும், ஸ்பியர் தானே, அதனுடைய பரப்பு. இட் இஸ், அதாவது Q/A க்கு பதிலாக 4πr². நம்ம படிச்சிருக்க கோளத்தின் பரப்பு 4πr². இப்ப Q-வை இங்க விட்டுருங்க, 4πr² அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாம். அப்ப Q is equal to sigma into 4πr². இது பொதுவான ஒரு சமன்பாடு. நம்மகிட்ட ரெண்டு கோளங்கள் இருக்கு. அப்ப முதல் கோளத்துக்கு Q1 is equal to sigma 1, அதற்கான பரப்படர்த்தி, அதில் உள்ள மின்னூட்டம், into 4πr², அதனோடு ஆரம். அதே மாதிரி Q2 is equal to sigma 2 into 4πr². ஓகேயா? இப்ப சமன்பாடு 1 என்ன சார்? நம்ம ஏற்கனவே பார்த்து போன ஸ்லைட்லயே Q1/R1 is equal to Q2. இதை பிரதியிடலாம். எப்படி சார்? Q1 க்கு பதிலாக sigma 1 into 4πr² divided by R1. அதே மாதிரி அந்த பக்கத்துல Q2 க்கு பதிலாக sigma 2 4πr² divided by R2. ரெண்டு பக்கமும் இந்த 4π இருக்கு, அங்கே 4π இருக்கு, அடிச்சிடலாம். இங்க கீழே R1, மேல R1². அப்ப மேல என்ன நிற்கும்? R1 மட்டும்தான் இருக்கும். அப்ப மேல மொத்தத்துக்கு என்ன நிற்கும்? லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல sigma 1 into R1. அதே மாதிரி தான் இங்க 4π அடிச்சா R2² இருக்கு, R2 அடிச்சுட்டா R2 மட்டும் நிற்கும். So sigma 2 into R2. sigma 1 R1 is equal to sigma 2 R2. இந்த sigma 2 எங்க கொண்டுவாங்க? இந்த R1 அங்க கொண்டுவாங்க. sigma 1 divided by sigma 2, அதுதான் என்னது? மின்னூட்ட பரப்படர்த்திகளின் விகிதம். என்ன சார் வந்தது? R2/R1. நமக்கு கொடுக்கப்பட்ட 4 தெரிவுகள்ல 4 ஆப்ஷன்கள்ல இரண்டாவது ஆப்ஷன், ஆன்சர் 2, ஆப்ஷன் 2 is the right answer. ஆக இன்றைக்கு நம்ம இதுல நிலை மின்னியல் அப்படிங்கிற பாடத்துல ஒரு கேள்வி பார்த்திருக்கின்றோம். இன்னும் அடுத்தடுத்த இந்த வாரம் முழுக்க ஒவ்வொரு கேள்வியாக நம்ம நிலை மின்னியல் பாடத்துல, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல நம்ம பார்க்க போகின்றோம். அடுத்த காணொளி வரும் வரைக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம், நன்றி.